ஹல்லேலூயா. ஆராதனை செய்கிறேன், பணிந்திடுவேன், தொழுதிடுவேன், ஆராதனை செய்கிறேன். துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பணிந்திடுவேன், தொழுதிடுவேன், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறேன். துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பணிந்திடுவேன், தொழுதிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பாவத்தின் வாழ்வினை மாற்றின எந்தன் தேவன், பாவத்தின் வாழ்வினை மாற்றின எந்தன் தேவன். ரட்சிப்பை தந்திரே உமக்கே என்றும் ஸ்தோத்திரம். ரட்சிப்பை தந்திரே உமக்கே என்றும் ஸ்தோத்திரம். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறேன். துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பணிந்திடுவேன், தொழுதிடுவேன், ஆராதனை செய்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வந்து கலந்து கொண்டே உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த மாதத்துடைய கடைசி, அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வழக்கம் போல் அந்த இரவு விழிப்பு ஜெபம் இருக்கும். 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும். அது 10:30 முடியும், 11க்கு முடியும். அது வரக்கூடியவர்களை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து முடியும். அதுக்கு மேலே போகாது. ஏன்னா மறுநாள் எல்லாம் வேலைகளுக்கென்று கடந்து போகக்கூடியவர்கள். அதனால் வரக்கூடியவர்கள் அந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்தில் சகோதரன் சாமுவேல் வீட்டு ஜெபம் இருக்கும். என்னையா? ஆமாம், நாளைய தினத்தில். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எல்லா இடத்துலையுமே அந்த ஃபீவர் இருக்குது. கொஞ்சம் கொடுமான வரைக்கும் சரீரத்தை காத்து கொள்ளுங்கள். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்பாங்க.
சுவர் இருந்தால் தான் சாஞ்சு உட்கார முடியும். உடம்பு நல்லா இருந்தால் தான் உங்களுடைய வேலைகள், தொழில்களை, குடும்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய சரீரத்தையும் நீங்கள் சற்று கவனம் வைத்து பார்த்து கொள்ளுங்கள். அந்த எல்லா இடத்துலையும் அந்த ஜுரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. சிலவில் அந்த வைரஸை திறந்து விட்டானா என்னன்னு சொல்லி நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். அதுவும் தெரியலை, திறந்துட்டானுங்களா வைரஸை திறக்கலையா. பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே இந்த ஃபீவர் இருக்குது தான். சரி, எதாக இருந்தாலும் துணை நாண்டு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. நான் அந்த போன வாரத்தில் எமிமாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஆமாம், போய்கிட்டு இருந்தவங்கள பின்னாடி வந்த ஒரு கார்காரன் போய் ஆட்டோக்காரனை அடித்து, ஆட்டோக்காரன் இவங்க வண்டியை இடித்து இவங்க கீழே விழுந்து, சற்று கீழே விழுந்து எல்லாமே ஆடி ஸ்லோவாக அங்கே திருப்பி போனதுனால. இல்லைன்னா அது வேறு விதங்களாய் மாறி இருக்கலாம். வண்டியும் பின்னாடி இல்லை. ஏன்னா அது அந்த பைபாஸில் அந்த புதுச்சத்திரம்ங்கிற இடத்துல அந்த ஐஜிஎல்னு ஒரு கம்பெனி இருக்குது, இந்தியா ஜப்பான் லைட்டிங் கம்பெனி, அந்த வாசல்லையே. ஆமாம், நேற்று போயிருந்தோம். முகமெல்லாம் சற்று அதிகமாக வீக்கம், ஒரு வலி. ஆனால் ஒன்று நிதானித்தாங்க, கர்த்தர் துணையின் ஆண்டுன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார், காத்து கொண்டார். அல்லேலூயா. அதைத்தான் அவங்க நிதானிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அதுதான், துணையின் ஆண்டு என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நமக்கு துணையாய் நிற்பார். விசுவாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அதுதான் ஒவ்வொருவருக்கும் துணை நிற்கிறார். இந்த ரெண்டாவது வாரம் நான் அங்கே கூட பார்க்க போயிருக்கும்போது அந்த பழனியம்மா சாரால் எந்திரிச்சு ஒரு சாட்சி சொன்னாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் அவங்க போகிற வண்டியில் வந்தது. அது நடக்காதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அது நடந்திருக்கும் என்றால் நிலைமையில் வேறு மாறி இருந்திருக்கலாம் என்று. இன்னொன்று சொல்லும்போது அவங்க தங்கச்சி மக 1000 லைட் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சின்ன பொண்ணுங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டோக்காரன் வீட்டுக்கு கூப்பிட்டு வரல. அவன் கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டான்ட்டு போயிட்டானா சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரங்க நெருங்கினவன் இல்லை, வரல. தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சு கடைசியில் ஸ்கூல்லே இல்லாமல் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. எனக்கு சரியாகி விளங்கலை. அப்போ எந்த ஆபத்துகள், எந்த சூழ்நிலைகள் எப்படி நடக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அதை மாத்திரம் நம்ம விசுவாசிப்போம். ஆமாம், அதை நம்ம விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ துணையின் ஆண்டு இதில் நம்ம வரும்போது கடைசியாக என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எழுதி வைப்போம். திரும்ப அடுத்த வாரம் அங்கே வரும்போது லேசாக அதை என்ன எழுதுக்குன்னு பார்ப்போம். 2 நாளாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுருந்தோம். அதில் 3வது வசனத்தை வாசிங்க. மேடைகளை அகற்றினான். அதுக்கு முதல் வாரம் வரும்போது பலிபீடங்கள் என்று பார்த்தோம். போன வாரம் வரும்போது மேடைகளை அவன் அகற்றினான் அப்படிங்கிறதை குறித்து பார்த்தோம். மேடைகள் என்று வரும்போது 2 காரியத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னேன். ஒன்று பெருமைக்கு ஒப்பாய் இருக்கிறது, இன்னொன்று பாவத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி உங்களோடு சொன்னேன். அதனால தான் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ பெருமை என்பது அந்த அந்த மேடை என்பது உயரமான இடம். அது அநேகர் பார்க்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஒரு பெருமையை குறிக்கக்கூடியதும் பாவத்தை குறிக்கக்கூடியதுமாக இருக்கிறது என்று பார்த்தோம். இன்றைக்கி வேறு ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதே வசனத்தை தொடர்ந்து விட்டதிலிருந்து வாசிங்க. சிலைகளை உடைத்து. இப்போ மேடைகள் எதற்காக? மேடான ஒரு இடம்,
பார்வைக்காக. அதில் பலிபீடத்தை கட்டுறாங்க. பலிபீடத்தின் மேல் மேடை இருக்காது, மேடையை கட்டி மேடையின் மீது பலிபீடம். அந்த பலிபீடத்திற்கு மேலே தான் என்ன இருக்குது? சிலை இருக்குது. சிலை என்றால் என்ன? சிலை என்றால் என்ன? என்ன உருவம்? மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம், அவ்வளவுதான். அது கல்லில் இருக்கலாம், மரத்தில் இருக்கலாம், தங்கத்தில் இருக்கலாம். இப்போ ஹைதராபாத்தில் ஏதோ ஒரு சிலை ஒன்று தரலாங்கன்னு சொல்லலாம். அதான் தங்க முலாம் பூசினது. 100 கிலோ தங்கமோ எவ்வளோ ஒரு தங்கம் வச்சு ஒரு சிலை ஒன்று செஞ்சு அங்கே நிறுத்தியிருக்காங்க விக்கிரகத்தை. அது எதுன்னு எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் தெரியல. அப்போ அது மண்ணுனால் இருக்கலாம், கல்லுனால் இருக்கலாம், இல்லை தங்கத்தினால் இருக்கலாம், வெள்ளியில் இருக்கலாம், எப்படி மரத்தில் எப்போ எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதற்கு பேர் தான் சிலை. அதை விக்கிரகம் என்றும் சொல்லுவாங்க. அதில் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத ஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த சிலர் கழுத்தில் சில இப்போ இந்த சிலுவை போடுற மாதிரி சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க. சில படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை சிலைன்னு சொல்ல மாட்டாங்க, அதை ஸ்வரூபம்னு தான் சொல்லுவாங்க. அது சற்று சின்னதாக அந்த சூழ்நிலை தகுந்தார் போன்றதை சொல்வார்கள். இங்கே சிலைகளை உடைத்து. அப்ப சிலை என்றால் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். இந்த சிலை எதற்காக? சிலை எதற்காக? வணங்குவதற்கு, வணக்கத்திற்காக வைப்பதுதான் சிலை. அந்த ரோமன் கத்தோலிக் அந்த கோயில்களில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே சொரூப வழிபாடு இருக்குது. அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அதை ஒரு ஞாபகத்துக்கு வச்சுருக்குறோம், ஆனால் நாங்கள் அதை வழிபடுறது இல்லை அப்படிம்பாங்க. ஒரு ஞாபகத்துக்கு வச்சுருக்குறோம், எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரணும்னு சொல்லி அப்படிம்பாங்க. அது இருக்கிறதுனால ஒன்றும் வரப்போகிறதில்லை இல்லையா? இப்போ சிலர் வீட்டில் அந்த ஏசுனார்னு படம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஏசுனாருக்கு அதில் படத்தில் வந்து இருதயம் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? சரி, ஆண்களுக்கு எங்கே இருக்கும்? பெண்களுக்கு எங்கே இருக்கும்? என்ன ஒரே இடத்துல தான் இருக்குமா? எந்த பக்கம்? வலது பக்கமா? இடது பக்கம். அதே சந்தேகம் வந்துடுது நமக்கு இப்படி கேட்டா. எல்லாருக்கும் இடது பக்கம் தான் இருக்கும். தொட்டு பார்த்துக்கிறீங்கல்ல எந்த பக்கம் இருக்குன்னு. எல்லாருக்குமே இடது பக்கம் தான் இருக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் ஏசனாருக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஆளை போட்டிருக்காங்க. அவர் மனுஷகத்தில் வந்தார், மனுஷனாய் வந்தார், ஆனால் அவருக்கு எங்கே தான் இருந்திருக்கும்? அதோடு மாத்திரம் தமது சாயலிலே நம்மை உருவாக்கினார். அப்போ அவருக்கு நடுவில் இருந்தால் நமக்கு நடுவில் தான் வச்சுருப்பார். அவருக்கு நடுவில் இருந்தால் நமக்கு நடுவில் தான் வச்சு உருவாக்கி இருப்பார். அவருக்கு இடது பக்கம் இருந்ததுனால தான் நமக்கு இடது பக்கம் வச்சு உருவாக்கி இருக்கிறார். அப்போ அதை போட்டு வச்சுருப்பாங்க. அதனால நமக்கு சிலை வழிபாடு தேவையில்லை அப்படிங்கிறது. சிலை வழிபாடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சிலை, விக்கிரகம் எல்லாம் ஒரே கொஞ்சம் அதில் மாறுபடும். சிலை சில இடத்துல சிலம்பாங்க, சில இடத்துல விக்கிரகம்பாங்க சொன்ன மாதிரி, சில இடத்துல சின்னது சொரூபம்பாங்க. நான் முன்னாடி ஒரு கதை ஒன்று சொன்னேன். ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அண்ணன் தம்பி 2 பேர். அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு சிலையை பார்த்துட்டு பையன் சொன்னான், அப்பா எவ்வளோ பெரிய கல், ஒரே இதாக இருக்கு அப்படின்னா. அங்கே இருந்த பூசாரி ஓடி வந்து ஓங்கி ஒரு அறை விட்டாராம் கன்னத்தில். என்னடா எதை பார்த்து சொல்கிறேன்னு? சாமி இதை பார்த்தான்னு சொல்கிறேன். டே அது தெய்வம்டா, அது சாமி, அதை போய் கல்லுன்றிய
அப்படின்னு சொல்லி சொன்னாராம். வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடும்போது சாப்பாட்டில் ஒரு கல் கிடந்துருக்குது. அண்ணன் சொன்னா, அப்பா எவ்வளோ பெரிய கல் கடிச்சிட்டனே அப்படின்னு அதை எடுத்து வெளியே காமிச்சானா. தம்பி ஓங்கி ஒரு அறை விட்டானா. டேய் ஏன்டா அடிக்கிற என்ன சாப்பிடும்போது? டேய் சின்ன சாமிடா இது, அங்கே பார்த்தது என்னது பெரிய சாமி, இது சின்ன சாமி, இதை போய் நீ கல்லுன்றியடா அப்படின்னு சொல்லி ஒரு அறை விட்டானா. அப்போ சாப்பாட்டில் கிடக்கிறதெல்லாம் என்ன? அது இன்னும் அதில் தெரியாத மணல் சாமியெல்லாம் கிடக்கும். இங்கே எப்படி நீங்கள் அலசி போட்டாலும் சரி, எப்படி கழுவி போட்டாலும் சரி, இந்த கடைசியில் கஞ்சி குடிக்கும்போது எடுத்து குடிச்சேன்னா கீழே பார்த்தீங்கன்னா மணல் நெருங்குது. அது எப்படி வருதுன்னு தெரியல. அது என்ன, அது மணல் சாமி போல் இருக்கு. அப்போ இங்கே வரும்போது அந்த சிலைகளை அவன் உடைத்தான். ஏன் சிலைகளை உடைத்தான்? திரும்ப ஒன்றை உங்களுக்கு நான் சரியாக ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். இதெல்லாம் எங்க நடக்குது? அவங்க தேசம் எந்த தேசம்? யாருடைய தேசம்? யாரப்பா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேசம். அது சொன்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சொந்த தேசத்தில் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது. அந்நிய தேசத்தில் இல்லை. அந்நிய தேசத்தில் இருந்தால் அந்த கேள்விகளே கிடையாது. சொந்த தேசத்தில் இந்த சம்பவங்கள் உண்டு. அப்போ அந்த விக்கிரகம் வழிபாட்டிற்குரியதா எங்க இருக்கிறதுனால அதை உடைத்தான். இன்னைக்கு நம்மெல்லாம் சிலையை வைத்து யாரும் வழிபடுறது இல்லை. ஆனால் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான அநேக காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது. நான் அடிக்கடி சொல்றது போல, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி வேறு எதுக்கு நம்ம முதலிடம் கொடுத்தாலும் அது என்னவா மாறிடுது? விக்கிரக ஆராதனையாய் மாறி போகுது. நம்ம சரீரத்துக்கு கொடுத்தாலும் சரி, நம்ம வேலைகள் தொழிலுக்கு கொடுத்தாலும் சரி, நம்ம படிப்பிற்கு கொடுத்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சரி, குடும்ப அங்கத்தினர்களுக்கு கொடுத்தாலும் சரி, எதற்கு கொடுத்தாலும் சரி, அது எதுவாய் மாறி போகிறது? விக்கிரக ஆராதனைக்காய் மாறிவிடு, விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடுகிறது. இந்த விக்கிரக ஆராதனைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் தான் இவங்க என்ன செய்யறான்? இதை உடைத்தான். அது இருந்தால் தானே நீ வணங்குவே. இதை நான் உடைக்கிறேன் என்றவன் உடைத்தான். அப்போ இந்த சிலைகளை உடைக்கும் போது இந்த ஜனங்களுடைய சிந்தைகள் தேவனுக்கு நேராய் திரும்புகிறது. தேவனுக்கு நேராய் திரும்பும்போது தேவன் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். அதுதாங்க நடக்கிறது. இப்போ இந்த ஞானஸ்நானத்தை குறித்து சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் அப்படியே கோடிட்டு சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ளாய் நான் கடந்து போகிறேன். ஆமாம், முதலாவது மத்தேயு 3:15 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது. அந்த ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும்னு சொல்லும்போது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. இயேசுவானவர்கிட்ட யோவான் ஸ்நானம்னு ஒரு கேள்வியை கேட்குறேன். அதுக்கு தான் அதை சொல்கிறாரு. நான் உம்மால் ஞானஸ்நானம் பெறணும்யா, நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது என்று யோவான் ஸ்நானன் கேட்கும்போது இயேசுவானவர் சொல்லுகிறார், இப்படி தேவ நீதியை நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்குது. தேவ நீதி ஞானஸ்நானம் எடுப்பது என்பது எதற்காக? தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக உண்டு. நல்லா எழுதி வச்சுக்கோங்க அது. ஆமாம். ரெண்டாவதாக மத்தேயு 28:19. இன்னொருத்தர் லூக்கா 7:30 எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லும் போது அதை வாசிங்க. 28:19 மத்தேயு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு இது கட்டளையாய் சொல்றார். இது எப்ப சொல்றார் தெரியுமா? இயேசுவானவர் மரித்து அடக்கமனப்பட்டு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவாய் மாற்றப்பட்டதற்கு பின்னாடி, உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் இயேசுவாய் இருந்தார். அவர் மரித்த பின்பு கிறிஸ்துவாய் மாற்றப்படுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் மாற்றப்படுகிறார். அந்த சூழ்நிலையில்தான் இங்கே ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார். சகல ஜாதிகளுக்கும், கொஞ்சம் கூட்டமா எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையாய் சொன்னார். அப்போ முதலாவது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது, இரண்டாவது தேவ கட்டளையாய் இருக்கிறது. இப்போ அந்த லூக்கா 7:30 வாசிங்க. யோவான் 3:3 கூட எடுத்து வச்சுக்கிறோங்க. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ வென்றால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அடுத்ததாக இது இங்க என்னவா இருக்குது? தேவனுடைய ஆலோசனை. இதை எடுத்துக்கொள்ளலாம் என்ன ஆகுதான்? தனக்குத்தானே கேடு உருவாகிறது. கேடுன்னா நமக்கு தெரியும், ஆபத்து, பிரச்சனைகள், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. சரீரப்பிரகாரமாய் நடக்குதோ என்னன்னு அதுக்கு நம்ம இல்லை, அது எல்லாருக்கும் வர்றது வரும். ஆனால் ஆவிக்குரிய ஆபத்துகள் அதிகம், ஆவிக்குரிய ஆபத்துகள் அதிகம். அதைத்தாங்க கோடிட்டு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? பரிசேயரும் நியாய சாஸ்திரிகள். நியாய சாஸ்திரிகள்னா யார் என்றால், இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜுகள், நீதிபதிகள் என்று வைங்க. அன்றைக்கு நீதிபதிகள்லாம் வேதத்திலிருந்து தேறினவர்களைத்தான் அதுக்கு வைத்திருந்தார்கள். அவர்கள் தான் நியாய சாஸ்திரிகள். நியாயத்தை அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்து சொல்லக்கூடியவர்கள். ஜனகரிப் சங்கம் ஒன்று இருந்தது, அதில் இருந்த கூட்டங்களிலே ஒருவர்கள் நியாய சாஸ்திரிகளும் பரிசேயர்களும். பரிசேயர் என்றால் யார்? இதுவும் பல முறை சொல்லி இருக்கிறார். பரிசேயர் என்றால் யார்? எந்த வசனம் வாசித்தீங்க? லூக்கா 7:30 தானே வாசித்தீங்க? சரி, யோவான் 3:3 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. அல்லேலூயா. 2 தடவை போட்டிருக்கு. ஒரு சில இடத்துல தான் இப்படி வரும், ஒரு சில இடத்துல தான் ஆமேன் ஆமேன் 2 இடத்துல வரும். இப்படி மெய்யாகவே மெய்யாகவே ஒரு சில இடத்துல தான் வரும். அதனால் இங்கே வந்திருக்குது மெய்யாகவே உறுதிப்படுத்துவது. மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அதற்கு நிக்கதேமோ, ஒரு மனிதனுடைய பெயர் போட்டிருக்கு, அதுக்கு நான் அழுத்தி சொல்றேன். அதற்கு நிக்கதேமோ, நான் ரொம்ப வயசாயிட்டையா, இப்ப திரும்ப எப்படி நான் என் தாயினுடைய கருவுக்கு போக முடியும்? என் தாயினுடைய கருவிலிருந்து எப்படி நான் பிறக்க முடியும் என்று அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். இது நியாயமான கேள்வி. இயேசுவானோர் சொன்ன விதம் வேறு, இவன் எடுத்துக்கொண்ட விதம் வேறு. பொதுவாகவே நம்முடைய கணிப்பில் நாம் ஒன்றை நினைத்து ஒரு மனதில் வைத்துக்கிட்டு ஒன்றை சொல்லுவோம். அதே காரியம் வேறு ஒருவருக்கு வேறு மாதிரி தெரியும். இப்போ என்னுடைய பார்வையில் தூக்கு இருக்குது, தூக்கில் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பார்வையில் என்ன இருக்கும்? போகும்போது எங்கேயாவது ஏதாவது வாங்கிட்டு போகலாமே நினச்சிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க. பாருங்க, அப்படி கணிப்பு பாருங்க, ஒவ்வொருத்தர் கணிப்பு போது. நான் என்ன நினைச்சேன்? எங்க தூக்கு நான் நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்?
அதில் எனக்கு சாப்பாடு இருக்குன்னு நான் நினச்சேன். சரி, தூக்கோட காலையில் வந்திருக்காங்க, விடிய எந்திரிச்சு செஞ்சு ஆமாம் சூடாக கொண்டு போகலான்னு கொண்டு வந்துட்டாங்க போல இருக்குன்னு நான் நினச்சேன். ஆமாம், ஏன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாதோ, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், அது என்ன, இது அவங்க பொருளை கொண்டு கொடுத்துருவோன்னு கொண்டு வந்தாங்களா? அப்போது ஒரே பொருள் ஆனால் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கண்களிலும் அந்த கண்ணோட்டம் வேறுவாய் இருக்கும். ஆனால் இயேசுவானவர் இங்கே சொல்லக்கூடிய ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறாரு, இவனுடைய கணிப்பு சரீரத்திலே அவன் அதை கணிக்கிறான். ஆவிக்குரிய ரீதியில் இயேசு அவனோடு பேசுகிறார். இவன் சரீரத்தில் அதை உலக பிரகாரமான காரியத்தை இவன் கணிக்கிறான். அப்படி கணிக்கும் போது தான் நான் எப்படியா திரும்ப பிறக்க முடியும்னு அவன் ஒரு கேள்வியை கேட்குறான். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒரு முறை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது ஒரு பிறப்பு. திரும்ப தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது அது மறுபிறப்பு. இது ஆவிக்குரிய பிறப்பு. இது உலக பிரகாரமான பிறப்பு எல்லோருக்கும் உண்டு. ஆனால் இந்த ஆவிக்குரிய பிறப்பு ஞானஸ்நானம் எடுத்து வருவது எல்லாருக்கும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். எல்லோரும் அதுக்கு செவி கொடுக்கலை. செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை கூறிக்கொள்ளுகிறேன் இல்லையா? அப்போது அதே போல் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதாமுடைய காரியத்தில் இந்த கனியை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாய்ன்னு சொல்லலை. சாகவே அதை உறுதிப்படுத்துறாருங்கிறது மாத்திரம் இல்லை, நீ சரீரப்பிரகாரமாகவும் அது எல்லாரும் சாகக்கூடியது. உலகத்தில் பிறந்த எந்த மனிதனானாலும் நிச்சயமாய் ஒரு நாள் மறைத்துத்தான் ஆக வேண்டும். அது காலங்கள் முன்ன பின்ன வரலாம், நாட்கள் மாறலாம், இது எல்லாருக்கும் வரும். ஆனால் ஆவிக்குரிய மரணம் எல்லாருக்கும் அல்ல. ஆவிக்குரிய மரணம் அதைத்தாங்க சொல்றார். இந்த பழத்தை நீ சாப்பிட்டீன்னா சாகவே சாவாய். உலக பிரகாரம் சாகிறதும் சாவே, ஆவிக்குரிய காரியத்திலும் நீ செத்து போவாய், நீ மரித்து போவாய் என்று ஆதாமுக்கு அங்கே சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே சொல்லும் போது சொன்னார். அவன் சரீரப்பிரகாரமாக யோசிக்கிறான், ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரியபடி அவனோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு அடுத்ததில் வரும்போது இயேசு பிரதித்திரமாக பிறவாவிட்டால் சொல்லுகிறேன். 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும், மேல 1வது வசனத்தை வாசிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியாகிய நிக்கதோமோ பரிசேயன். அப்ப பரிசேயன் என்றால் யார்? போதகன். போதகன்னா யாரு? எதை போதகம் பண்ணக்கூடியவங்க? வேத வசனத்தை போதகம் பண்ணக்கூடியவர்கள். இங்கே நின்று கொண்டிருக்கிற நான், சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம். அந்த போதகனுக்கு என்ன தெரியல, நான் எப்படியா திரும்ப என் தாய் வயிற்றில் போய் நீ பிறக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஆனால் அவர் சொல்லுவது ஆவிக்குரிய காரியத்திலே சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ஒருவன் பிரவேசிப்பதற்கு ஞானஸ்நானம் அவசியம். முதலாவது ஞானஸ்நானம் எதற்கு? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. இரண்டாவது தேவனுடைய கட்டளையா இருக்குது. இது ஆலோசனை எல்லாம் கிடையாது, கட்டளை. நீ செய்தான் ஆக வேண்டும் என்பது கட்டளை. மூன்றாவது அதுக்கப்புறம் தான் ஆலோசனை இல்லையா? நான்காவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நம்ம பிரவேசிப்பதற்கு. ஐந்தாவது 1 பேதுரு 3:21 வாசிங்க. 1 பேதுரு 5:21 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும்
நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அடுத்து ஞானஸ்நானம் என்பது என்ன? நல் மனசாட்சியின். மனசாட்சினாலே நமக்கு தெரியும், மனசாட்சி செத்து போச்சுங்க. இன்னைக்கு உலகத்தில் 90% மனசாட்சிகள் கிடையாது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் சொல்லலை, உள்ளே இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். உள்ளே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க நான் சேர்த்து சொல்லலை. கிறிஸ்தவ அந்த விசுவாசிகள் என்று சொல்ல கிறிஸ்தவர்களை சேர்த்து சொல்லுகிறேன். அதான் உள்ளே இருக்கிறவங்கன்னு சொன்னேன். வெளியில் இருக்கிற இயேசுவை அறியாத ஜனங்கள் மாத்திரமல்ல, இயேசுவை அறிந்து விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்குள்ளும் மனசாட்சிகள் என்பது இன்றைக்கு செத்து கிடக்கிறது, துணிகரம் நிறைந்து கிடக்கிறது. ஆமாம், 90% இன்னைக்கு அது கிடையாது. அதை போதிப்பதற்கு ஆட்களும் கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க, இல்லையா? அப்போ இங்கே வரும் நல் மனசாட்சி. மனசாட்சி ஒன்று, அதுலேயும் என்ன மனசாட்சியா? நல் மனசாட்சி. அப்போ கெட்ட மனசாட்சி ஒன்று இருக்குது. கெட்டது செய்கிறவங்களுக்கு இருக்கிற மனசாட்சி, நான் செய்கிற தப்பு இல்லைங்க, நான் எவ்வளோ ஜோராக செய்கிறேன், பிராந்தி அடித்தா அது எவ்வளோ ஜோராக இருக்குது உடம்புக்கு, டாஸ்மார்க்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க, அதனால் அதெல்லாம் ரொம்ப நல்லது தான், அரசாங்கம் அதுக்கு தான் திறந்து வச்சுருக்குது, அவன்கிட்ட போய் சொல்லு. அவனுக்கு அது நல்லா தெரியுது, மனசாட்சிக்கு அவன் செய்கிறான். நீங்கள் சொல்லும்போது நல் மனசாட்சி உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் ஒரு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், ஒரு அதாவது பத்திரம் முடிக்கிறது. உங்கள் பாஷையில் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால் பத்திரம் பண்ணுறது, பத்திரம் முடிக்கிறது. தேவனோடு ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை செய்வது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. ஆமாம், இது ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னதுக்கு, நல் மனசாட்சி அவரோடு உடன்படிக்கை பண்ணுவதற்காகத்தான். அது இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துறதா கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வது. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்தார். அது ஒரு புதிய உடன்படிக்கை, மறந்துடக்கூடாது. அப்போ இந்த ஞானஸ்நானம் எப்பொழுது எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். நம்ம ஒழுங்கு அது அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வரட்டும், அதுக்கு பின்னாடி எடுப்பது தான் பிள்ளைகளுக்கு நல்லது என்பதை சொல்லி, சிலர் ஒரு வாரம் சர்ச்சுக்குள்ளே போனாலே அடுத்த வாரம் கொடுத்துருவாங்க. அது அவங்களுடைய ஒழுங்கு, அதுக்குள்ளே நான் கடந்து போகல. 12 வயசு 13 வயசில் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அது அவங்க வாய்ப்பு, அதுக்குள்ளே நான் கடந்து போகல. இதெல்லாமே முழுக்கு ஸ்நானங்களை நான் சொல்கிறேன். தெளிப்பு ஸ்நானம் பிறந்த உடனே கொடுக்கறது. நான் தெளிப்பு ஸ்நானம் எடுக்கப்பட்டவன், ஏன்னா நான் சிஎஸ்ஐ குடும்பம். அதனால் அதுக்கப்புறம் தம்பி ஜான் எடுத்துருக்கணும், ஏன்னா அது ஆர்சி குடும்பத்திலேருந்து வந்ததுனால. அதிலெல்லாம் அந்த பிறந்த உடனேயே நம்ம தொட்டு வைப்பாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவினை, இல்லைனா பிதா சுதன் குமாரன், அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை சொல்லுவாங்க, அது வேறு. அப்போ அந்த ஞானஸ்நானம் முழுக்க ஸ்நானம் எப்பொழுது எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2:37 வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். வேத வசனத்தை கேட்ட மாத்திரத்தில், ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அது, ஜனங்களுக்கு வேத வசனங்களுக்கு ஏங்கி கொண்டிருந்தாங்க. இயேசுவானவரை சிலுவையில் எடுத்து மரித்த நாட்கள், உயிரோடு எழுந்து 50 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் தான் பேதர் எழுந்து பிரசங்கம் பண்ணுறான். 3000 பேர் அந்த இடத்துல கூடி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு 3000 பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியல. அன்றைக்கி ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்த்து கொண்டார்கள். அப்போ வேத வசனத்தை கேட்ட மாத்திரத்தில், அதோடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 8:36 வாசிங்க. வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திலே அப்பொழுது தண்ணீர் இருக்கிறதே, தடை என்ன? இது கந்தையா மந்திரி வேற ஒரு தேசத்துல இருந்தவங்க வாரான், எருசலேம் தேவாலயத்துக்கு போய் கொண்டு வர்றான். அவன் ஒரு யூதன் அல்ல, ஒரு புறஜாதி அந்நிய மார்க்கத்தை சேர்ந்த ஒருவன்.
அங்கே போயிட்டு வரும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த ரதத்தோடு போய் நீ இணைந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி. பிலிப்பு ஓடி போய் அதோடு கூட இணைந்து கொள்ளுகிறான். ரதம்னா புல்லட் ரயில் மாதிரி போகிறது, அதோட ஓடுறான். அவ்வளோ வேகம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவன் ஓடி போய் அதில் ஏறிக்கொள்கிறான். அப்போ அவங்க வாசித்து கொண்டிருக்கிறான். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் தேவாலயத்திற்கு போய் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இப்படி ஏதாவது ஒரு பகுதியை கொடுத்து அனுப்புவார்களாம். நீங்கள் வாசிங்கன்னு சொல்லி அங்கே போகிற எல்லாருக்குமே அது அவர்களுடைய பழக்கம். அந்த எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் உள்ள பழக்கம் ஒவ்வொருவருக்கும். ஏன்னா எனக்கு எல்லார் கையிலும் முழு பைபிள் கிடையாது. தோல் சுருள்கள் இருந்தது. தோல் சுருள்னா இப்போ இந்த நம்ம மத்த எழுதின சுவிசேஷம்னு வச்சுக்கோங்களேன். மத்த எழுதின சுவிசேஷத்துக்கு நம்ம இந்த சர்ச்சை காட்டிலும் பெரிய ஒரு கார்பெட் மாதிரி விரித்து அதில் எழுதி வச்சிருக்கோம். அதை தூக்கி தோளில் வச்சுட்டு போனோம். பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய பாயை சுட்டினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பெரிய பெரிய ஒவ்வொரு பாய்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீளப்பாய்க. அதை எத்தனை பேர் தூக்கிட்டு போவாங்க? அதனால் அவர்கள் வாசிப்பதற்கு சின்ன பகுதிகளை அவர்கள் பிரித்து வைத்து எல்லாம் கையால் எழுதப்பட்டது. அதைத்தான் கொடுத்து அனுப்புவார்கள். இது சரித்திரம். அதை வாசித்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் கேட்குறான், இதனுடைய அர்த்தம் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி பிலிப்பு கேட்குறான். யாரும் சொன்னா தானே எனக்கு தெரியும், சொல்கிறது காலிலே எனக்கு அப்படி தெரியும். அவன் ஏறி உட்கார்ந்து அதை குறித்து சொல்லுகிறான். இயேசுவானுடைய மரணத்தை குறித்து அதை சொல்லியிருக்குது ஏசாயா 53 அதை குறித்து சொல்கிறான். இதை பேசிக்கொண்டு வரும்போது அந்த கந்தேயா மந்திரி, அவன் பேர் அதல்ல, கந்தேயான ஒரு நாடு, அந்த நாட்டை குறித்ததான ஒரு மந்திரி அவன், அவ்வளோதான். அவன் சொல்கிறான், தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்தபோது தண்ணீர் இங்கே இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? அல்லேலூயா. அப்போ இந்த ஞானஸ்நானத்தை குறித்து அவன் அங்கே பேசிக்கொண்டு வந்திருக்கிறான். அவன் மந்திரி வெகு தூரம் போறவன். அவன் குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்திருக்குமா இருந்திருக்காதா? குடிநீர் அவனுக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்கும். அப்போ மேலேயே அதை தொட்டு ஸ்நானம் கொடுத்துருக்கலாமே. தேர்லேயே உட்காந்து கார்லேயே உட்காந்து அவன் தொட்டு கொடுத்துருக்கலாமே, கொடுக்கல. தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்தவுடன் தான் சொல்கிறாங்க, தண்ணீர் இருக்கிறதே நான் தடை என்னன்னு. அங்கே இறங்கி ஞானஸ்தானம் கொடுக்குறான். ஞானஸ்தானம் கொடுத்த உடனே அவன் கரையேறுகிறான். கந்தையா மந்திரி பிலிப்பை கர்த்தர் வேறு இடத்திற்கு கொண்டு போனார். எந்த இடத்துக்கு போனான்னு இவனுக்கு தெரியாது. வேறு இடத்திற்கு கொண்டு போனார் என்று வாசிக்கிறோம். அப்போ தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஆதாரம். எப்பொழுது எடுக்க வேண்டும்? கேட்ட மாத்திரத்தில் எடுக்க வேண்டும். சரி, அதுக்கப்புறம் இங்கே நம்ம அந்த தண்ணீரை பார்த்த உடனே எடுக்கணும். அந்த சூழ்நிலைகள் அது இருக்கட்டும். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்குதுங்கிறதுக்கு 1-2 வசனங்களை சொல்லிட்டு நான் இதோட முடிக்கிறேன். கொலோசையர் 2:12 வாசிங்க. எடுக்கும்போது என்ன நடக்கும்? ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலும் அவரோடு கூட எழுந்தவராகவும். ஆமாம், இதில் ஆங்கிலத்தில் ஒரு சில மொழிபெயர்ப்பில் ஆப்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. செயல் அப்படிங்கிறத ஆப்ரேஷன் அப்படின்னு போட்டிருக்குது. அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற அந்த ஒரு செகண்டில் நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? அங்கே ஒரு புதிய ஒரு இருதயமாய் மாற்றுகிறார். ஒரு ஆப்ரேஷன், ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார். தண்ணீர் அப்படி முங்குற அந்த செகண்டில். ரொம்ப நேரம் முக்கினா என்ன ஆகும்? ஆமாம், நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் சும்மா இருக்கும்போதே என்னுடைய அப்பாவோட இருந்தேன். அவர் ஒரு கிராமத்தில் இருந்தார். அவரு கூட இருந்தேன். அப்போ கோழியெல்லாம் நிறையா வளர்த்துக்கிட்டு இருந்தார். அது அந்த கோழி முட்டை போட்டுருச்சுன்னா
திரும்ப அந்த அடகாக்கிற அவயத்தில் போய் உட்காருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அவயம்வாங்க அடகாக்கிறதுன்னு. அப்படி போகாமல் இருக்குன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? சும்மா தண்ணியில் முக்கி போடுறதில்ல. மூக்கில் வந்து ஒரு அதே ரெக்கையை பிடிங்கி மூக்கில் சொருக்கி தண்ணியில் முக்கி போட்டுடணும். தண்ணியில் முக்கி அதை வெளியே விட்டாச்சுன்னா திரும்ப அது அந்த அதில் போய் உட்காராது. அது அனுபவம். அது செய்ப்பானார். ஏன்னா நாங்கள் முதல்ல நிறையா கோழிகள் எங்கள் வீட்டில் கோழியும் மாடும் நிறையா இருந்தது. அதனால் அங்கே மூணாரில் இருக்கும்போதே அது தெரியும். நான் அதை தண்ணியில் முக்கல் நல்லா முட்டையாக வச்சு முட்டாரேன். அப்படியே 2 நிமிஷம் சேர்த்து மீக்கிட்டு அப்படி தூக்கி போட்டேன். தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. பறக்கலை. எப்போ அவர் அப்படி தான் எப்போ என்ன ஆச்சு தெரியலையா, தூக்கி போட்டேன், அது பறக்கலை, கீழே விழுந்துருச்சு. என்ன ரொம்ப நேரம் தண்ணியில் முக்கிட்டியா? இல்லையா, கொஞ்சம் தான் அப்படி முக்கினேன், ரொம்ப எல்லாம் முக்கலை. என்னடா நீ இப்படி பண்ணிட்ட, என்னையா நான் பண்ண, நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணேன், இன்னி பண்ணேன் அப்படின்னு கொஞ்சம் அப்படி சத்தம் கொடுத்து பேசுவேன். அதுக்கெல்லாம் அமைதி ஆகிடுவாங்க அவங்க. எங்கள் வீட்டில் நான் ஒருத்தன் தான் அப்படி சத்தம் கொடுத்து பேசுவேன். கூட பிறந்த யாரும் சத்தம் கொடுத்து பேச மாட்டேன், கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. நான் கொஞ்சம் அப்படி பேசுவேன். அதுக்கப்புறம் தூக்கி பார்த்து அவ்வளோதான், அது போனது தான். அதுக்கப்புறம் அது என்ன, குழம்பு தான் வேறு, நான் அவர் மட்டும்தான் இருந்தோம். அந்த மாதிரி ஞானஸ்தானம் கொடுக்குறவங்களுக்கு சேர்த்து 1 நிமிஷம் உள்ளே வச்சுட்டா என்ன ஆகும், என்ன தூக்கி வெளியே போட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஞானஸ்தானம் கொடுக்குறவங்கள தூக்கி வெளியே போட்டு அவங்க வெளியே வந்துச்சு போயிட்டே இருப்பாங்க. ஒரு செகண்ட் அந்த 1 நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் கூட, 1 செகண்டில் தேவன் நம்முடைய இருதயத்தை புதிதாய் மாற்றுகிறார். அது அவருடைய பார்வையில் அற்பம், நமக்கு தெரியாது. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அங்கே கொடுக்கிறாருன்னு சொன்னது போல பழைய இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு புதிதான இருதயத்தை கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அவரை நாம் அந்த புதிய ஒரு தேவனுடைய செயல் அங்கே நடக்குது நம்முடைய வாழ்க்கையில். அதோடு மாத்திரம் கலாத்தியர் 3:27 வாசிங்க. கலாத்தியர் 3:27. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. தரித்து கொள்றதுனா என்ன? உடுத்திக் கொள்வது, போட்டுக்கொள்வது. எதுக்காக இன்னைக்கு வஸ்திரம் போடுறோம்? வஸ்திரம் ஏன் போட வேண்டும்? மானத்தை மறைப்பதற்காக. மானத்தை மறைப்பதற்காக. ஆமாம், ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதியில் இருக்கிற சில பெண்கள் இடுப்புக்கு மேலே அவர்கள் துணி போடக்கூடாது. அவங்க புடவை மாறாக்கும் போடக்கூடாது, அவங்க ஜாக்கெட்டும் போடக்கூடாது. அப்படி போடுவார்கள் என்றால் அவர்களுக்கு அடி கிடைக்கும், பிரச்சனை வரும், அவங்கள கண்டிப்பாங்க. அப்படி பல பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் மாற்றினதற்கு பெரியார் என்று சொல்வார்கள். அது அல்ல. சில மிஷனரிகள் வந்து அவர்கள் சட்டமே ஏற்றினாங்க. தூத்துக்குடி நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு மிஷனரி தான், ஒரு சகோதரி ஒரு பெண்ணை பார்த்து ஒரு துணியை எடுத்து இதை இப்படித்தான் தைத்து போட வேண்டும் என்று சொல்லி போட்டு அவங்க போட்டு விட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த சகோதரியை கொலை பண்ணிட்டாங்களா, அந்த சரித்திரம் மறந்துடுச்சு எனக்கு. அது முதல் கிறிஸ்தவ பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த மிஷனரி பண்ண அந்த சகோதரி. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா. இதில் பழைய நாளில் தோல் சீலை போராட்டம்னே ஒன்று இருந்தது பெரியார் காலத்தில். அதை வைத்து தான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பழைய நாளுங்களில் சில இடங்களில் அந்த தோல் சீலைன்னா தோளில் போடுற அந்த மாறாக்கா, அது எனக்கு பேர் சொல்லுவீங்க, இங்கே போடுறதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? மாறாப்பு. அந்த மாறாப்பை தான் தோல் சீலை, இங்கே தோளில் போடுற அந்த சீலை. அதுக்கு வரி இருந்திருக்கு, மார்பு வரி இருந்திருக்கு, முளை வரி என்றே அதற்கு பெயர். அது அதனுடைய அளவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த வரி கூடும் குறையும்.
இதையெல்லாம் மாற்றினது கிறிஸ்தவ விசுவாசிகள். இதெல்லாம் மாற்றினது கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து தான் அதெல்லாம் மாற்றினாங்க. அப்போ மேலே துணி போடலைன்னு சொன்னால் நம்முடைய மானம் போகிறது. இன்னைக்கு பாதி மானம் போகுது, பாதி மானம் இருக்குது, அது வேற. இன்னைக்கு எழுத்தின்படி மானம் போகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? துணி போட வேண்டும் இல்லையா? இது ஞானஸ்நானம் எடுப்பது இங்கே என்ன சொல்லி இருக்குது? அவரை தரித்து கொள்ளுவது. அவரை தரித்து கொள்றதுனால நம்முடைய இந்த மானத்தை சொல்லலை. அவரை தரித்து கொள்றோம்னா அவளை நம்ம உடித்து கொள்றோம், நம்ம பார்வைக்கு தெரியறதில்லை. அப்போ நம்ம ஆவிக்குரிய மானங்கள் மறைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய காரியத்தில் மானத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதான் ஞானஸ்நானத்தில் நடக்கக்கூடியதுங்க. நான் ஒரு காரியத்தை வேணா வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து 1வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி சொல்லுவோமா? கூடாது. பாவத்திற்கு மரித்த நாம் அதிலே நீங்க வீட்டில் போய் அப்படியே நீங்க வாசித்து பாருங்க. 4வது வசனம் 5வது வசனம் அதை வாசிங்க. மேலும் மகிமையினாலே அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல புதிதான ஜீவனுள்ளவர்கள் நடந்து கொள்ளும்படிக்கு மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்ட. மதம் தண்ணிக்குள்ள முக்கிறது. அடக்கம் பண்றதுக்கு ஒப்பாய். மண்ணுக்குள்ள முக்க முடியாது, தண்ணீர்ல முக்கி எடுக்கிறோம். அடக்கம் பண்றதுக்கு ஒப்பாய் அவர் உயிரோடு எழுந்தது போல உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்போ பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனிதன் உயிரோடு கூட எழும்புகிறான். அந்த ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் செய்யக்கூடிய காரியம். அதற்காகத்தான் ஞானஸ்நானம். அப்போ அந்த ஞானஸ்நானத்துக்குள்ளே எப்பெல்லாம் நாம் கடந்து போகிறோமோ ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறார், புதிய வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அவரோடு இணைந்து கொள்ளக்கூடியதான ஒரு மனவாட்டியாய் நம்மை மாற்றிக்கொள்கிறார். இதற்காகத்தான் நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இந்த ஞானஸ்நானம் எடுக்க விடாமல் தடை செய்கிறதுல ஒன்று சிலை வழிபாடு. எழுத்தின்படி நான் சொன்னது போல சிலையை வைத்து நாம் வணங்கக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் இயேசுவானவருக்கு முதலிடம் கொடுக்காதபடி வேறு நாம் எந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தாலும் சரி, எதற்கு கொடுத்தாலும் சரி, அது என்னவாய் மாறிவிடுகிறது? விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாய் மாறிவிடுகிறது. அது சிலை வழிபாட்டுக்கு ஒப்பாய் மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை அவன் உடைத்து எறிந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் எது இருக்குன்னு பார்த்து அவைகளெல்லாம் நாம் மாற்றும் போது நிச்சயமாகவே நமக்கு துணையாய் அவர் இருந்து கொண்டே இருப்பார். அதை விசுவாசிப்போம். அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே கண்களை மூடுவோம். இந்த நாளில் பெரிய ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஞானஸ்நானத்தை குறித்து இப்படி ஞானஸ்நானம் எடுக்கும் போதெல்லாம் சில காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். அதன்படி ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், அதனால் என்ன நடக்கிறது என்பதை கற்றுக்கொண்டோம். இது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம் அனுபவமாய் கொடுக்கும்படி எடுத்த பிள்ளைகளும் அந்த சிலை வழிபாட்டிற்கு ஒப்பா விக்கிரக காரியங்களுக்கு ஒப்பா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இருக்கும் என்றால் அவைகளெல்லாம் இந்த நாளோடு எடுத்து போட கர்த்தர் உதவி செய்யும்படி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானுடைய ஆலோசனை வழிநடத்தல் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வரத்தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள் தொழில்கள் படிப்போடு கூட இன்னும் இன்னும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.